அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் தோற்று போய்விட்டோம், சோர்ந்து விட்டோம் என்று இந்த மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தோற்று இருக்கிறோம் நம் தாய் தமிழ் மக்களிடம். ஆனால் நாம் சோர்வடையவில்லை. அதுவும் யாருக்காகன்னு பார்த்தோன்னா இந்த தாய் தமிழ் உறவுகளுக்காக மட்டும்தான். இன்னும் வீரியம் கொண்டு பயணிப்போம். இவர்கள் நம்மை தோற்கடித்து ஜெயிக்க வைத்தவர்கள் யார் என்று கூட தெரியாது. இந்த மாதிரியான அறியாமை மக்கள் தான் இருக்கிறாங்க. இந்த அறியாமை மக்களை தான் இவ்வளோ நாளாக இந்த திராவிட கழகம் வளர்த்துருக்கு. இந்த 2 திராவிட கழகமும் வளர்த்துது. இந்த மாதிரியான முட்டாளை தான் இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் தேசியம் வளரும் போதுவே அடிப்படை கொள்கைகளும் கோட்பாடுகளையும் நம்மளுடைய தத்துவங்களையும் விதைச்சி தான் முன்னேறிட்டு வரும். அதனால் பொறுமையாக தான் வளரும். ஆனால் வளர்ந்த பிறகு இதனுடைய வீரியம் தலைகீழ் மாற்றம்னு சொல்லி வராங்க. அந்த தலைகீழ் மாற்றத்தை அப்போ தான் இந்த தமிழ் மக்கள் பார்ப்போம். இது மாற்றுன்னு சொல்லி இந்த கட்சிக்கு போட்டிருக்காங்க. இது மாற்று கிடையாது, ஏமாற்றுன்னே தெரியல இந்த மக்களுக்கு. எது மாற்று, எது ஏமாற்று? எது தத்துவ கூட்டம், எது கோமாளி கூட்டம்னு கூட தெரியல. இந்த மாதிரியான கோமாளிகளை உருவாக்கின சாதனை இந்த திராவிட கழகத்துக்கு தான் இருக்குது. அவர்களாலேயே அவர்கள் தலையில் மண் போட்டுக்கணுன்றதான காரணம் இதுதான். ஆனால் தமிழ் தேசியம்னு ஒன்று பிறந்துச்சுன்னா அது இந்த மாதிரி இருக்காது. தலைகீழ் மாற்றம். சொர்க்கமாக நம் நாட்டை ஆக்கணும் அப்படின்னு துடிக்கிறோம். அது கூடிய விரைவில் நடக்கும். யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் வீரியமாக நம்ம பயணிப்போம். இன்னும் வீரியத்தோடு பயணிப்போம். என்றும் நம் தலைவர் பிரபாகரன் வழியிலும் நம் சீமானன் வழியிலும் எப்பொழுதும் உறுதியோடு நிற்போம் என்று இந்த நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.